எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இந்த புற்றுநோய் துறையின் இயக்குநராகவும் பணிபுரிகிறோம். இன்றைய நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஒரு நோயாளிக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதை விட நிறைய பொறுமை வேணும். எந்த நோயுமே இந்த மாதிரி சிக்கலான நோய்கள்லாம் ஒரு நாளையோ ஒரு வாரத்துலேயோ ஒரு தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பல நோயாளிகளுக்கு அந்த பொறுமை இல்லை. அதுக்காகவே அங்கங்கே ஓடுறாங்க. அதுக்கு பதில் டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு சிகிச்சை செய்யணும். ரெண்டாவது, இது ரொம்ப அபூர்வமான நோய். அண்ட் இதுக்குரிய சிகிச்சையும் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சிகிச்சை. இப்போ டாக்டர் கோபிநாத் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய ஒரு குழுவே இதில் அடங்கி இருக்குது. மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் பல சிறப்பு செவிலியர்கள், அந்த இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், இப்படி பல துறைகளுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய உழைப்பு எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. இல்லாட்டி இதனுடைய சக்ஸஸ் வராது. ஏன்னா இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் கிடையாது. அதில் உயிர் குறைச்சி வருதுன்றது இன்றைக்கு உள்ள மருந்துகளாலையும் இன்றைக்கு நமக்குடைய சேவைகளால் தான் முடியுது. அதில் ஜனனி போல் இப்போ பல நோயாளிகள் வெற்றி பெறாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்றைக்கி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இந்தியாவில் ஆரோக்கியம் தரும் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். இந்தியாவிலேருந்தே பல பகுதிகளிலேருந்து ஆகட்டும், வெளிநாடுகள்லேருந்து ஆகட்டும், சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து ஆகட்டும், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், இங்கேருந்தெல்லாம் பல நோயாளிகள் ஏன் சென்னையை நம்பி வராங்கன்னா, ஏன்னா இங்கே சரியான சிகிச்சை கிடைக்கும், மருத்துவர் சரியாக கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ், இந்த மஜ்ஜை தானம்ன்றது ரத்த தானம் மாதிரி. யார் வேணால், ஆரோக்கியமாக இருக்கிறவங்க யார் வேணால் கொடுக்கலாம். அதுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ரத்த வகை அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரியில் என்டர் பண்ணால் யாருக்காவது நம்மளால் உதவ முடியும். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு முறைக்கு கூடுதலாக கூட கொடுக்க முடியும். ஏன்னா இந்த மஜ்ஜையில் இந்த ஸ்டெம் செல்னு சொல்கிறது ஒரு அழிவில்லாத ஒரு அணு. அந்த அணு பிரியும் போது ஒரு அணு மறுபடியும் ஸ்டெம் செல்லாக தான் உருவாகும். அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெம் செல்லுடைய எண்ணிக்கை குறையவே குறையாது. அந்த மற்ற அணு தான் மற்ற நமக்கு தேவையான அணுக்களாக மாறி ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த முயற்சியில் ஈடுபடணும், பொதுமக்களும் இதை தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வருவேன். நன்றி. வணக்கம், நான் டாக்டர் கோபிநாதன், கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சார் சொன்ன மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கண்டிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது ஒரு முதன்மை எதிர்ப்பு குறைபாடு நோய். முதன்மை எதிர்ப்பு குறைபாடுனா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில மரபணு மாற்றங்கள்னால ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்படி சொல்கிறப்ப GATA2ங்கிறது இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சினால டிபி இன்ஃபெக்ஷனும் அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நோய்க்கு ரொம்ப நாளடைவில், அதாவது 40 வயது 50 வயது ஆகும்போது பிளட் கேன்சராக மாறக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோய்க்கு இது இல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, டிபி இன்ஃபெக்ஷன், மைலோ ஏஎம்எல் மட்டும் இல்லாமல் பலவித உடம்புல இருக்க உபாதைகள் நடக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாஸ், காது கேட்காமல் போகிறது, லங் டேமேஜ் ஆகிறது, ரெக்கரண்ட்டாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது. இது எல்லாமே ஸ்கின்ல லிம்ஃபோடிமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னோட கொழுப்பில் ஒரு சில ப்ராப்ளம், பேனிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிளட் கேன்சர்லேயே பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஒன்று ஏஎம்எல், எம்டிஎஸ், சிஎம்எம்எல்னு சொல்லி பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த நோயை முக்கியமாக ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படின்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மூலமாக தான் ஒழிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டோனருமே ஹெல்த்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட அம்மா டொனேட் பண்ணாங்க. அவங்களோட அம்மாவுமே இந்த மரபணு இல்லாமல் ஹெல்தி செல்ஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்க்கு ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் செல் டொனேஷன் கரெக்டான டைமில், பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷனோ மற்ற உடல் உறுப்பு உபாதைகள் எதுவுமே இல்லாத டைமில் அந்த எலும்பு மஜ்ஜையை செலுத்தினோமானால் இந்த நோய்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்கள பிளட் கேன்சர்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன், டிபி இன்ஃபெக்ஷன் போகாமல் நம்ம காப்பாற்றலாம். ஸோ இந்த நோய் ரேரான நோயாக இருந்தாலும் இதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும். ஸோ எனி டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் போகவே இல்லை, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக மரபணு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இது மாதிரி முதன்மை எதிர்ப்பு குறைபாடு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்.
இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு மோட்டிவ் இருக்கும்னா லைக் அட்லீஸ்ட் இவங்களாச்சும் காசு என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா. ஒரு டாக்டர்கிட்டையும் வந்து நம்மளோட கேஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தாங்களே தவிர எந்த டாக்டருமே இதுதான் காஸ்ட்னு எனக்கு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ ஒரு டாக்டர்ஸுமே நியூ ஃபார் மீ அண்ட் எல்லார்கிட்டையுமே ரிப்பீட்டட்லி ஐ வாஸ் சேயிங் மை ஃபுல் கேஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்துச்சுன்றதை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் யாருமே வந்து இதுதான் உனக்கு காஸ்ட்மா, இதுதான் உனக்கு ப்ராப்ளம், இதை நீ ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீ சரியாயிடுவேன்னு எந்த டாக்டர்ஸுமே சொல்லவே இல்லை. அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிட்டு தான் ஐ கேம் ஹியர். ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறாங்கன்றது மேம் சொல்லி சாரை வந்து ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குன்ட்டு. இல்லைன்னா நான் வந்து வெள்ளூர் போயிருக்கணும், சிஎம்சி போயிருக்கணும், அங்கே நான் வெயிட் பண்ணியிருக்கணும். அண்ட் நான் என்னோடய ரூம் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான், சரிங்களா. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் பண்ணுறதையும் நான் பார்க்கணும். ஸோ வீட்டில் இருந்து என் கூட யாராச்சும் இருக்கணும், குழந்தைய பார்த்துக்க ஆள் இருக்கணும். ஸோ எவ்ரிவேர் ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். எல்லா சைட்லேயுமே நான் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் நான் பிஎம்டிக்கு வரணும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக இட் வில் டேக் இப்போ தான் 4 months முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 8 months நான் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாகவே நான் பாடி வந்து என்னோட பழைய மாதிரி நான் ஒரு பாடி என்னோடய சர்க்குலேஷன் எல்லாம் பழைய மாதிரி மாறுறதுக்கு இன்னொரு 8 months நான் வெயிட் பண்ணணும். ஐசோலேட்டடாகவே இருக்கிறது பெட்டர். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் நமக்கு வந்து டாக்டர்ஸ் மேலே முதல்ல நம்பிக்கை வரணும். இவங்ககிட்ட நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சரியாயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். ஏன்னா எனக்கு கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. என்னோட டயக்னோசிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பிஎம்டி பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே எனக்கு என்னோடய ரயில்வேஸ் தரப்புலேருந்து கொடுத்த ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து டயக்னோசிஸே ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு உண்மையிலே அந்த கண்டிஷன் இருக்கான்றதை நான் ஃபஸ்ட்லேருந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் என்னோடய கண்டிஷன் வெயிட் பண்ணாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணலை, ஸோ பிலீவ் பண்ணேன், அவ்வளோதான். தட்ஸ் இட். இட்ஸ் அ வெரி ரேர் கண்டிஷன். இது நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. யூஸ்வலி இட்ஸ் அ வெரி ரேர் கண்டிஷன். இப்போ ஒரு ஜென்ரல் நம்ம யூஸ்வலாக நம்ம மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்லேருந்து ஆரம்பித்து ஜென்ரல் ஃபிசிஷியன், ஜென்ரல் பீடியாட்ரிக்ஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரும். ஹெமட்டாலஜி, ஆன்காலஜி இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரான்ச்சஸ். ஸோ யூஸ்வலாக இந்த காட்டாட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் பார்க்குறவங்க எல்லாம் வெறும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவலில் தான் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த ஜென்ரல் ஸ்பெஷாலிட்டி லெவலில் இதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த டயக்னோசிஸ் ரீச் ஆகிறதுக்கு டுக் அ லாங் டைம். ஒன்று. செகண்ட், இப்போ நம்ம நினச்சா இந்த நாளில் ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் ஆர்டர் பண்ணுறேன்னா எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம். இன்றைக்கி டேட்டில் ஸோ மெனி ஜெனட்டிக் டெஸ்ட் ஆர் அவைலபிள் அண்ட் ஸ்டில் வந்துகிட்டே இருக்குது. இதே ஜெனட்டிக் டெஸ்ட்ஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் ஒரு இடத்துல உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணுவாங்க. அது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஷிப் பண்ணி அனுப்பணும், ஐஸ் பேக் போட்டு அனுப்பணும், போகும்போது சாம்பிள், இதெல்லாம் இந்த டிஃபிகல்ட்டிஸ் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் எம்டி பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு ப்ரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி க்ரானிக் கிரானுலோமேட்டஸ் டிசீஸ்னு சொல்லுவோம், சிஜிடின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டு அப்போ அந்த காலத்தில் சென்னையில் இங்கெல்லாம் எல்லாம் அவைலபிளாக இல்லை. மும்பைக்கு தான் அனுப்பணும். நான் மும்பைக்கு அனுப்பணும். மொதல் வாட்டி அனுப்பினேன், ஐஸ் பேக் போட்டு அனுப்பினேன், சாம்பிள் டீஜென்ரேட் ஆகிடுச்சு. திரும்ப செகண்ட் டைம் ஐஸ் பேக் செகண்ட் டைம் தேர்ட் டைமில் தான் அவங்க வந்து அந்த சாம்பிளே ஓகே ரெடியாக இருக்குது, இது இந்த டிசீஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் கேரண்டி கொடுப்பாங்க. அது வரைக்கும் பேஷண்ட் ஹேஸ் டு வெயிட். ஓகே, பட் அந்த தொல்லை இன்றைக்கி இல்லை. இந்த டேட்டில் நம்ம இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we have நிறைய laboratories have come and they have started doing the tests at much lesser price. ஸோ ஒரு மிடில் மேன் அந்த டெஸ்ட் அப்ரோச் பண்ணணும்னா இட் இஸ் வெரி ஈஸிலி டூவபிள் தீஸ் டேஸ். அதாவது துல்லியமாக எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஜீன் அளவில் என்ன தொந்தரவு இருக்குங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் வரப்பே கண்டுபிடிச்சிரும். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு டெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் இருந்தாலும் எங்களால் துல்லியமாக என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட முடியும்.